துரியோதனன் மகாபாரத கதையின் ஒரு முக்கிய பாத்திரம். அவன் திருதராஷ்டிரன் மற்றும் காந்தாரிக்கு பிறந்த மூத்த மகன், கௌரவர்களில் மூத்தவன், பாண்டவர்களுக்கு எதிரி, கர்ணனின் உற்ற நண்பன். துரியோதனன் பானுமதி திருமணம் காதல் திருமணம். காதலுக்கு உதவியது கர்ணன். பானுமதி கலிங்க நாட்டை ஆண்ட சித்திரங்கதனின் மகள். பானுமதி பருவ வயதை எட்டியவுடன் சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்தனர். இளவரசனாக முடிசூட்டப்பட்டிருந்த துரியோதனன் சகுனியின் அறிவுரையின்படி பானுமதியின் சுயம்வரத்தில் கலந்து கொள்ள தன் நண்பன் கர்ணனுடன் சென்றான். அந்த சுயம்வரத்தில் சிசுபாலன், ஜராசந்தன், பிக்ஷமகன், வக்ரன் போன்ற மகாவீரர்களும் கலந்து கொண்டனர். சித்திரங்கதன் ஏற்பாடு செய்திருந்த சுயம்வர விதிகளின்படி இளவரசர்கள் அனைவரும் வரிசையாக நிற்க, அரங்கத்திற்குள் வந்த பானுமதியின் அழகினைக் கண்டு அனைவரும் அதிசயித்து நின்றனர். ஒவ்வொருவரையும் பானுமதிக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டே வந்தனர். ஒவ்வொருவராக பார்த்து கொண்டே வந்த பானுமதி துரியோதனனை கண்டதும் சட்டென அவனின் எதிர் திசையில் திரும்பிக் கொண்டாள். இந்த நிராகரிப்பு துரியோதனனுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கியது. பானுமதி தன்னை நிராகரித்ததை துரியோதனனால் ஜீரணிக்க முடியவில்லை. அதனால் கோபமடைந்த துரியோதனன் பானுமதியை கடத்திச் செல்ல முடிவெடுத்தான். இதனை தன் நண்பன் கர்ணனிடம் கூற, நண்பனின் சொல்லை தட்டி பழக்கமில்லாத கர்ணன் அதற்கு ஒப்புக்கொண்டு இருவரும் அங்கிருந்த மற்ற இளவரசர்களுடன் போர் புரியத் தொடங்கினர். சிசுபாலன், ஜராசந்தன் மாதிரியான பெரிய ஜாம்பவான்களால் கூட கர்ணன் மற்றும் துரியோதனனின் வீரத்தின் முன் எதிர்த்து நிற்க முடியாமல் திணறினர். அங்கிருந்த இளவரசர்கள் அனைவரையும் தோற்கடித்து பானுமதியை அஸ்தினாபுர கோட்டைக்கு அழைத்து வந்தான் துரியோதனன். துரியோதனனின் வீரத்தினை கண்கூடாக கண்ட பானுமதி அவன் பால் காதல் கொண்டாள். பீஷ்மர் இந்த செயலை கண்டித்தார். கர்ணன் மீதான அவரின் வெறுப்பு அதிகமானது. தாங்களும் தங்கள் தம்பி விசித்திர வீரியனுக்காக அம்பை உட்பட 3 பெண்களை காசியிலிருந்து கடத்தி வந்தவர்தானே என அவரின் வாயை அடைத்து விட்டான். பானுமதி தன்னைப் போலவே சிவபக்தியில் சிறந்து விளங்குபவள் என அறிந்ததால் பானுமதியை காந்தாரிக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. அனைவரின் சம்மதத்துடன் பானுமதியை மணந்தான் துரியோதனன். திருமணமானதே தவிர பானுமதி துரியோதனனுக்கு இடையில் ஒட்டுதலும் புரிதலும் இல்லாமலே காலம் கடந்தது. பானுமதி சுயம்வரத்தில் செய்த அவமதிப்பாலும் பாண்டவர்களின் ராஜ்யத்தை அடைவதிலேயே குறியாக இருந்ததாலும் துரியோதனனால் மனைவியுடன் அன்புடன் பேசக்கூட இயலவில்லை. இருவேறு சூழலில் பழக்க வழக்கத்தில் வளர்ந்து ஒன்று சேர்ந்த கணவன் மனைவிக்குள் புரிதல், அன்பு ஆகியவை வளர்வது அவ்வளவு சுலபமல்ல. அந்த மாதிரி புரிதல் வர பானுமதி ரொம்பவே மெனக்கெட்டாள். இதை பற்றித்தான் இந்த கதையில் நாம் பார்க்க போகிறோம். திருமணமாகி மாதங்கள் பல கடந்தும் கணவனின் அன்புக்காக பானுமதி ஏங்கினாள். எல்லா தெய்வங்களையும் வேண்டினாள். அவள் தவம் பலிக்கும் வேளை வந்தது. ஒருமுறை ஒரு முனிவர் பானுமதியின் துயர் நீக்க மகிமை மிக்க மூலிகை வேர் ஒன்றை மந்திரித்து அவளிடம் கொடுத்து அதை பாலில் இட்டு கணவனுக்கு கொடுக்கும்படி கூறினார். பானுமதியும் அதன்படியே பால் காய்ச்சி அதில் இனிப்பும் முனிவர் தந்த வேரையும் கலந்து துரியோதனனின் வருகைக்காக பானுமதி காதலுடன் காத்திருந்தாள். அன்றைய தினம் ஒரு பௌர்ணமி. இரவின் 2ஆம் ஜாமத்தில் அந்தப்புறம் வந்தான் துரியோதனன். அப்போது அவன் மது அருந்தி இருந்ததால் ஆசையுடன் பானுமதி நீட்டிய பால் கிண்ணத்தை தட்டிவிட்டான். கீழே விழுந்த கிண்ணத்திலிருந்து பால் தரையில் சிந்தியது. அப்பொழுது அந்த பக்கமாய் சென்று கொண்டிருந்த தக்ஷகன் என்ற பாம்பு அந்த பாலை குடித்தது. தக்ஷகன் சர்ப்பங்களின் ராஜன். பாலை பருகியதும் அதிலிருந்த வேரின் வசிய சக்தியால் அவனுக்கு பானுமதியின் மீது ஆசையும் நேசமும் பிறந்தது. உடனே பானுமதியின் முன் தக்ஷகன் தோன்றி தன் காதலை வெளியிட்டான். இது முறையற்ற காமம் என பானுமதி வாதாடினாள். தன்னை வருந்தி அழைத்தது அவள்தான் என்று தக்ஷகன் வாதாடினான். பதிவிருத்தையான பானுமதி இந்நிலைக்காக பதறினாள், துடித்தாள். பானுமதியின் அவமதிப்புதான் துரியோதனன் மனதை உறுத்தியதே தவிர தன் மனைவியின் கற்பு நெறி மீது எவ்வித சந்தேகமும் அவனுக்கு இல்லை. யாரையுமே நம்பாத துரியோதனன் தன் மனைவி பானுமதி மீது அபார நம்பிக்கை வைத்திருந்தான். அதற்கு உதாரணமாக ஒரு நாள் கர்ணனும் பானுமதியும் தனித்து தாயம் விளையாடி கொண்டிருந்த பொழுது துரியோதனன் அங்கு வர அவனை கண்டதும் மரியாதை நிமித்தமாய் பானுமதி எழுந்து கொள்ள
தோல்வி பயத்தில் எழுந்து கொள்வதாய் தவறாக நினைத்து எங்கே ஓடுகின்றாய் என அவளது முந்தானையை பிடித்து கர்ணன் இழுக்க சேலையில் கோர்க்கப்பட்டிருந்த முத்துக்கள் சிதறி ஓடியது. முத்துக்கள் சிதறிய பின்தான் அங்கு துரியோதனன் நின்று கொண்டிருப்பதை கர்ணன் கண்டு எங்கே துரியோதனன் தன்னை தவறாய் நினைத்து விடுவானோ என கர்ணன் பானுமதி இருவரும் விக்கித்து நின்றார்கள். சிந்திய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ என ஒற்றை வார்த்தையில் இருவரையும் தவறாக நினைக்காததை துரியோதனன் உணர்த்தி விடுவான். அங்கு தன் நண்பன் மீதும் மனைவியின் மீதும் எவ்வளவு ஒரு புரிதல் இருந்தால் இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும்? தான் அவளது அன்பையும் பிரேமையையும் புரிந்து நடக்காததால் விளைந்த விபரீதத்தை எண்ணி தவித்தான். தக்ஷகன் கால்களில் விழுந்து தன் மனைவியின் கற்பை காக்க வேண்டினான். தக்ஷகன் பாம்பு எனினும் பண்பு மிக்கவன். பாலில் கலந்திருந்த வேரின் சக்தியால் தான் அவன் உள்ளம் பானுமதியை விரும்பியது. ஆனாலும் பானுமதியின் உள்ளத்தினையும் துரியோதனனின் தவிப்பினையும் உணர்ந்த அவன் அவளுக்கு களங்கம் விளைவிக்க விரும்பவில்லை. அதே நேரம் பானுமதியின் அன்பை இழக்கவும் தக்ஷகன் தயாராக இல்லை. எனவே ஒரு நிபந்தனையை தக்ஷகன் விதித்தான். அந்தப்புரத்தில் அமைந்துள்ள அரச விருட்சத்தின் அடியில் உள்ள புற்றுக்கு பௌர்ணமி தோறும் பானுமதியை காண வருவேன். பானுமதி புற்றில் பால் ஊற்றி என்னை உபசரித்து வணங்கி அனுப்ப வேண்டும். அப்பொழுது அவள் கற்புக்கு களங்கமில்லை என்பதற்காக சாட்சியாக அவளின் கணவனான துரியோதனனும் என்னை வணங்க வேண்டும் என்று கூறிவிட்டு தக்ஷகன் மறைந்தான். அன்றிலிருந்து பௌர்ணமி தோறும் தக்ஷனுக்கு பாலூற்றி வணங்கி வந்தாள் பானுமதி. பானுமதியோடு துரியோதனனும் பயபக்தியோடு தக்ஷனை காணச் செல்வான். இந்த நிலைக்கு தானே காரணம் என உணர்ந்த துரியோதனன் அன்றிலிருந்து பானுமதி மீது அன்பு செலுத்த ஆரம்பித்தான். இருவருக்குள்ளும் புரிதலும் நெருக்கமும் அதிகமானது. துரியோதனன் மற்றும் பானுமதியின் காதலின் அடையாளமாக அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தனர். பெண் குழந்தைக்கு லக்ஷ்மணா என்றும் ஆண் குழந்தைக்கு லக்ஷ்மணகுமரன் என்றும் பெயர் வைத்தனர். குருக்ஷேத்திர போரில் துரியோதனன் வீழ்ந்ததும் அவனோடு பானுமதியும் இறக்கும் வரை பானுமதி துரியோதனனுக்கு இடையிலான காதலும் நெருக்கமும் புரிதலும் தொடர்ந்தது. எத்தனைதான் ஆஸ்தி அந்தஸ்து ராஜபோக வாழ்க்கை இருந்தாலும் கணவனின் அன்பு ஒரு பெண்ணுக்கு கிடைக்கவில்லை என்றால் என்ன கதி நேரும் என்பது பானுமதி கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். To watch more videos, subscribe பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்.